சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு தியாலஜிக்கல் படித்த ஊழியக்காரன் அல்ல, நான் ஒரு வியாபாரி. கடவுளினை நடத்துகிற விதம், ஆச்சரியமான காரியங்களை பார்த்து தான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும்னு சொல்லி நேரம் கிடைக்கும் முதல்லாம் ஊழியத்தை செய்ய வேண்டிய கிருபை தந்திருக்கிறார். இந்த ஆலயம் பாலிசிங்க போட்ட உடனே கனம் ஐயா என்ன ரொம்ப அழைச்சாங்க, வர முடியல. என்னுடைய மருமகன் ஜான்சன் வந்தாங்க. ஜான்சன் பார்த்துருக்கீங்கல்ல, நல்ல ஊழியர், தேவ மனுஷன். என்னோட 2வது மருமகன். அவர் ஊழியர் மாத்திரமில்லை, எங்கள் திருச்சபையுடைய செக்ரட்டரி அவர் தான். டிஎஸ் மசாலா, ஏஞ்சல் அக்கோ தண்ணீர் கம்பெனி எல்லாம் அவங்க தான் எம்டியாக இருக்காங்க. எனக்கு 3 பிள்ளைகள். என் மகள் மூத்தவ கோயம்புத்தூரில் இருக்கிறார். அவள் ஹீப்ரு கிளாஸ் படித்து அவள் சர்ச்சில் செக்ரட்டரியாக தான். என் மருமகன் வந்து பெரிய தொழிலதிபர் கோயம்புத்தூரில் இருக்காங்க. 2ஆம் மருமகன், அது 3ஆம் மருமக வந்து குற்றாலத்தில் தென்காசியில் இருக்காங்க. நாங்கள் 4 சகோதரர்கள், ஒரே கூட்டு குடும்பம். 57 வருஷம் ஒரே குடும்பத்தில் இருக்கோம். எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட ஒரு டைமுக்காக. வீட்டில் சமையல் பண்ணுறவங்க 13-15 பேர் இருக்காங்க. அப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆலயத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிமையாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்குள்ள பாக்கியத்தையும், எந்த பாரத்தோடு வந்திருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது ஆலயத்தில் பிரகாசங்கள், மகிமை, தேவ மகிமை இறங்கும்போது உங்களுக்கு கவலையெல்லாம் ஆண்டு எடுத்து போட்டுருவார். எத்தனை பாரத்தோடு வரலாம், எத்தனை கஷ்டத்தோடு வரலாம். இன்றைக்கி கஷ்டம் இல்லாத ஆளே இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி கண்ணீரோடு வரலாம். ஆனால் இந்த ஆலயத்தில் நுழையும் போது, இந்த காலெடுத்து வைக்கும்போது ஆண்டவர்கள் கண்ணீரை மாற்றி போடுவார். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. எம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே.
பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தகப்பனே காலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க அடியானை மறைத்து வெளிப்படுங்க வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க நீங்கள் பேசுங்க இயேசு நீனே நாமத்தை ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே ஆமேன் என் பேத்தி மருந்தா என்னை பார்த்துக்கிட்டு இருந்த உடனே எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கு நம்ம பேத்தி எப்படி அங்கே வந்தான்ட்டு கீபோர்டு போடுவா பியானோ வாசிப்பா நல்லா பாடுவா அருமையாக பாடுவா அதோட நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் வழி நடத்தட்டும் சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள் அப்படி தடப்படாது என்று சொன்னார் சிறு பிள்ளைகள் தான் தேவ மகிமையா சாட்சியா இது மாதிரி சிறு பிள்ளை ஒன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் பஞ்சாபில் சிறுவழியிலிருந்து சண்டை கிளாஸ் இருந்த பிள்ளை ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த பிள்ளை வயதாகி எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணி பெரிய மாறி பிள்ளைய மாறி ஒரு ஆளுக்கு திருமணம் நடந்தது தகப்பன சொன்னார் நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சரிதான் நீ வாழப்போகிற வீட்டில் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் எந்த சூழ்நிலையும் புருஷன் விட்டு கோச்சி வரக்கூடாது அப்படி நிலைமை வந்தால் உன் உயிரை நீ மாற்றிக்கணும் என்னை தேடி வரக்கூடாது தகப்பன்னு சொல்லிட்டார் மகள் வந்து கடவுளை விடலை கடவுள் சாட்சியாக மகிமையாக கடவுள் நடத்துவார் அந்த ஒரே எண்ணத்தில் நடந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அந்த புருஷன் ரொம்ப சித்திரப்படான் ரொம்ப கஷ்டப்படுத்தினான் ரொம்ப வேதனைப்படுத்தினான் தகப்பன் சொன்னார் வீட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் உயிரை மாச்சிக்கோ வர சொல்லிட்டார் என்னடா பண்ணுறது யோசித்தா இந்த மாதிரி சிறுபிள்ளையாக இருக்கும்போது சண்டே கிளாஸில் ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த போர்டை பத்திரமா வச்சுருந்த வீட்டில் வச்சுருந்த உடனே அந்த போர்டை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு தன் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு போனால் பீரோ திறந்தா எடுத்தா தகப்பன் பார்த்துட்டு சொன்னார் நான் தானே உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல நீ ஏன் வந்த உமா உயிரை நீயே மாச்சிக்க சொன்னல நீ ஏன் வந்த அப்படின்னு சொன்னார் ஒன்றுமே சொல்லலை ரெண்டு கண்ணிலும் கண்ணீர் அந்த பீரோ பக்கத்தில் நெடுமுழங்கால் போட்டு தானியல் நேபுகாத்நேச்சார் காலத்தில் எவ்வளோ ஒருத்தரும் தானியல் 88 வயசு 88 வயசில் நீதிமான வாழ்ந்தான் வேதத்தில் வாசிக்கிறோம் தானியல் 9:23 ஆண்டு சொல்லுவார் நீ எனக்கு மிகவும் பிரியமானன்னு சொல்லுவார் பிரியமானன்னு சொல்லி கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்தார் அதே போல் அந்த மகள் அந்த பக்கத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு சங்கீதம் 45:10 வாசிக்கும் சீயோன் குமாரத்தியே
உன் தகப்பன் வீட்டை மறந்துரு, ராஜாவின் அழகில் பிரியப்படுவான் விதத்தில் வாசிக்கிறோம். என் தகப்பன் வீட்டை நினச்சி வரல, என் புருஷனை நினச்சி வந்திருக்கேன். ஒரு ஆத்மா கெட்டுப்போதும் சுத்தம் அல்ல, ஒரு ஆத்மா கெட்டுப்போதும் சுத்தம் அல்ல. ஆனால் உண்மை சுத்தப்படி என் புருஷன் ரட்சிக்கப்படணும். பலமுறை அவர் என்ன கை நீட்டி அடிச்சிருக்காரு. அவர் கையில் எது காயங்கள் இருக்கலாம், தயவாங்க மன்னிங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. புருஷன் பின்னாலே தேடி வந்துட்டான். தேடி வந்தோடனே பண்ணுற ஜபத்தை அப்படியே மபனமப்பா கேட்டுகிட்டு இருந்துச்சு. அப்படியே அவளை அணைச்சி, இதுதான் எனக்கு கேட்ட மனைவி வாஞ்சி அவன் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ, வியாகுலம் உன்னை விரட்டிடினோ. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ, வியாகுலம் உன்னை விரட்டிடினோ. நேசரதில் இன்ப சத்தம் செடி போல பற்றிடுமே, மோசமடையாய் நீ முற்றிலுமே. செடி போல பற்றிடுமே, மோசமடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருகிலே சொந்திடாதே, அல்வரறியாமல் வந்திடாதே. துன்ப பெருகிலே சொந்திடாதே, அல்வரறியாமல் வந்திடாதே. கண் விழி போல
ஐயனை சந்திச்சார். சந்தித்து அவர் பேசும்போதே பயங்கர வேதனை, பயங்கர வேதனை. திருமணம் பண்ணி 29 நாளில் பெண்ணு வீட்டுக்கு வந்து ஐயா அவர் சொல்கிறா, அது மனுஷனோட வாழ முடியாதப்பா, ஒன்று என்ன கொன்று போட்டுருங்க, எல்லாம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அவன் சைக்கியமாக இருக்கான், வசதியான குடும்பம், படித்த குடும்பம், நல்ல பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பம். இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் டைவர்ஸ் 95% கோர்ட்டில் நடக்குது. காரணம் வளர்ப்பு சரியில்லை, கடவுளுக்கு பிரியமான வளர்ப்பு வளர்க்கலை, கடவுளோட சேர்ந்து ஜெபம் பண்ணல, திருமணம் பண்ணும்போது கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறதில்லை. எத்தனை மிஷனரிகள் வாழ்கிற பூமி, வடநாட்டில் எவ்வளோ ஆலயங்கள் இல்லை, எவ்வளோ வேதனையோடு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அக்ரிமெண்ட் போடும்போதே கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தப்படி காரியத்தை செய்யுங்க, கிருபை தாங்கன்னு கேட்கணும். உங்களோட ஆலயத்தை நான் கட்டித்தரேன், மிஷனரி ஃபீல்டில் ஒரு ஆலயத்தை கட்டித்தரேன்னு சொல்லிவிட்டு திருமண பேச்சு ஆரம்பிக்கணும். அது மாத்திரமல்ல, திருமண பணத்தில் மொய் பணம் வரும் இல்லை, மொய் பணத்தை சில பேர் எதிர்பார்ப்பாங்க, பேருக்கு போடுவாங்க, மொய் பணம் வரவேற்கப்படாது, மெய் பணம் வாங்க மாட்டோம்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் முதல்ல பணத்தை வாங்குவாங்க. அந்த பணத்தை வாங்கி கடவுளுக்கு அனுப்பணும். எவ்வளோ பணம்? 5,60,000 வந்துச்சுன்னா 6 லட்சமாக இருப்பணும். இந்த பணத்தை முடிய ஆலயத்துக்கு தரேன்னு சொன்னால் உன் பிள்ளை வாழ்க்கை செழிப்பு இருக்கும். இப்பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு, பகட்டு வாழ்க்கை ஏமாத்துடைக்கு ஆசைப்பட்டு ஊரை ஏமாத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காது. அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். என்னை போல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட மக்கள் யாரும் கிடையாது. நான் சென்னைக்கு வந்து 67 வருஷம் ஆச்சு. ஒன்றுமே இல்லை என் கையில் போகும்போது, செருப்பு கிடையாது, ஒரு அரை டவுசர் தான், ஒன்றும் கிடையாது, பனியன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 50 வருஷம் முன்னே சென்னைக்கு வந்தேன். ரொம்ப கஷ்டம், வேதனைன்னா வேதனை, அப்படி ஒரு கஷ்டம், தருத்திரம், அப்படி ஒரு தருத்திரம். நல்ல சாப்பாடு கிடைக்காது. யாராவது இட்லி கொடுத்தாங்கன்னா வாங்கி பாக்கெட்டை சாப்பிட்டு கழிக்கக்கூடிய நாட்கள். ஆனால் தாய் வந்து வேதத்தில் வாசிக்கம் இல்லை, லூக்கா 10 கடைசி வாசிக்கும், மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கை தெரிந்து கொண்டது போல் என் தாய் தெரிந்து கொண்ட வாழ்க்கை, ஜெபனக்கூடிய வாழ்க்கை, கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய என் தாய். வசதியே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் யாக்கோவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. யாக்கோத்து தகப்பனா ஈசாக்கை விட்டு வெளியே போகிறான். எதுக்கு போகிறான்னா, ரெபேக்காள் சொல்கிறா, ஏசா வந்து இஸ்மாயில் சந்தையை விட்டு கல்யாணத்தை பண்ணான், இஸ்மாயில் சந்தையில் பொண்ணு பண்ணான், அந்த பெண்ணு வந்து எனக்கு ரொம்ப ஓத்திரமாக இருக்கா, அது மாதிரி யாக்கோவும் கல்யாணம் பண்ணுவான்னா நல்லா இருக்காது, அதனால் எப்படியாவது அவனை வெளியே அனுப்பி என் அண்ணன் வீட்டுக்கு, பெத்துவேல் தேசத்துக்கு, பெத்துவேல் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க, லாபன் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க, அவன் அங்கே ஊர் திருமணம் பண்ணி வாழட்டும், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அழுவா. ஆனால் ரெபேக்காள் தான் ஈசா மேலே ஆசைப்பட்டா. ஈசாக்கு யாக்கோபு மேலே ரெபேக்காள் தான் யாக்கோபு மேலே ஆசைப்பட்டா. ரெபேக்காள் வந்து யாக்கோபு மேலே பிரியமாக இருந்தா, ஈசா மேலே யாக்கோபு பிரியமாக இருந்தா. அப்படி நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சு போகிறான். போகிற இடம் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிற இடம் 168 கிலோமீட்டர் வரலாறு சொல்லுது. அவன் அந்த காலத்தில் ஒரு டவுசரோ பேண்ட்டோ சட்டை ஒன்றும் கிடைக்காது, ஒரு வேஷ்டி தான் கட்டியிருப்பான். ஒரு கோமனை கட்டினாலும் இல்லையோ கம்பு வச்சுருந்துருப்பான் கையில். ஆனால் போகும்போது ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்காரு, நான் உன்னோடு கூட இருந்து, வேதத்தில் வாசிக்கும் இல்லை, அதிகம் 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போக விடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் ஒரு சொன்னதை செய்யணும், கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுக்காரு. அந்த வார்த்தையை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதை 28:20 வாசிக்கும் போது ஆண்டை கேட்கான், தேவர் என்னோட கூட இருந்து போகுமிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பந்தை திரும்பி வர பண்ணுவியானா என் சம்பாத்தியம் தசமாக கொடுக்கங்க. வாக்கு கொடுக்கான். அது மாதிரி கொடுத்தான். கொடுத்தது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நிலைமை
யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேரே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓமதண்டையில் நீனும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயம் அழைக்கும் அன்பின் ரூபமாகச் செய்யும் தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி தேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று வீழேது காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உங்கள் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியாய் என் நோவை கெட்டி சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமா
செண்டை வீரேது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிரும் ஆனந்தமாம் செண்டை வீரேது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிரும் வானமள்ள நங்கடல்ல பறந்து மேலே செல்லிடும் மகிழ்வொரு காலத்திலும் நான் மறுவியும் நீ விட்டு சேர்வேன் தேவனே நான் பூமரண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே அவள் பூமியில் ஏனும் நெருங்கி சேர்வதேயல் அவள் பூமியில் யாக்கோபு வாழ்க்கை போல தான் எனக்கு 1980 வருஷம் கல்யாணம். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ கிட்டத்தட்ட 45 வருஷம் முடிஞ்சாச்சு. என் மனைவி நானும் நேற்று முந்தாள் தான் கோயம்புத்தூர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். துலுக்கப்பட்டி சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கிட்ட வரும்போது என் மனைவியை கூப்பிட்டு காட்டினேன். இந்த இடத்து அந்த சம்பவத்தை சொன்னேன். என் மனைவி வந்து எனக்கு மாமா பொண்ணு. யாக்கோவுக்கு எப்படி லாபான் மாமனாக இருந்தானோ அவன் என் மாமா பொண்ணு தான் திருமணம் பண்ணேன். என் மாமாவுக்கு 5 பொண்ணு. 5 பொண்ணும் நல்லா படிக்க வச்சு நல்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டார். நான் ஒரு ஆள் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைக்கிளில் தான் போவேன், சைக்கிளில் வருவேன். வசதி ஒன்றும் கிடையாது. என் தாயும் தகப்பனும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, மாமா வீட்டை திருமணம் பண்ணணும், அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. யாக்கோபு எப்படி தன் மாமா வீட்டில் லாபான் வீட்டில் ராகேலுக்காக 7 வருஷமும் லேயாளுக்காக 7 வருஷம் 14 வருஷம் அடம் வச்சான். மாமனார் வந்து ஒரு கேட்டகிஸ்ட். எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வசதியே கிடையாது. எங்கள் அப்பா ஸ்ரீலங்காவில் வளர்ந்ததுனால இந்தியாவுக்கு வந்து இருக்க சொத்துக்களையும் ஈன கரைத்து விட்டு சாப்பிட்டார். ஒன்றும் கிடையாது. என் தாய் ஒரு நல்ல கஷ்டப்பட்ட அம்மா. கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டத்தை வாழ்க்கையில் பார்க்க முடியாது. நான் சிறுவையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் ஊர்லேருந்து 15 கிலோமீட்டருக்கு அங்கே கதிரை இருக்க போவாங்க, நெல் கதிரை இருக்க போவாங்க. காலையில் 3 மணிக்கு போவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவாங்க. நெல் கதிரை அறுத்து கூலி தருவாங்கல்ல, அதனால தான் வாங்கிட்டு வருவேன். ராத்திரி எங்கள் அம்மா அதை அவிச்சு போட்டு அடுத்த நாள் நெல்லை குத்தி நாங்கள் தூங்கிடுவோம். சமைச்சு கொடுத்து நம்ம வேலைக்கு போவாங்க. அப்படி கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம். சென்னைக்கு போயிட்டோம். சென்னைக்கு போயிருக்கும்போது தான் எங்கள் மாமா வீட்டில் திருமணம் பண்ணணும்னு சொல்லி தகப்பனார் தாய் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் படிக்க காலத்தில் எங்கள் மாமன் வீட்டில் ஆடு மேய்ச்சிருக்கேன். எதுக்கு ஆச்சரியம், ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக. யாக்கோபு போல் பெண்ணுக்கு ஆடு மேய்க்கலை, ஆனால் அது கடைசியில் பொண்ணுக்காக மேய்ச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆடு மேய்ச்சிருக்கேன். என் மாமா வீட்டில் பொண்ணு கேட்கும்போது, என் தாயின் தகப்பன்னு கேட்கும்போது என் மாமா சொன்ன ஒரே வார்த்தை, வேறு வேலை இல்லையா உனக்கு, வேறு வேலையா? என் 5 பொண்ணையும் நல்லா படிக்க வச்சு ஸ்டேட்டஸ் ஆக்கிட்டேன், ஒரு பொண்ணை மட்டும் பள்ளத்தை தள்ள விரும்பலைன்ட்டார். என் தாயின் தகப்பன்னு விடலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எப்படியா திருமணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. மனைவி ஒரு ஆசிரியை, எங்கள் உள்ளூரில் எங்கள் கிராமத்தில் ஆசிரியை. முடியவே முடியான்ட்டார். என் தாய் எவ்வளவோ அழுதாங்க. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு தோட்டத்தை தந்துடுறேன், 4 மாட்டை தந்துடுறேன், ஒரு கிணத்தை தந்துடுறேன், 10 பனைமரத்தை தந்துடுறேன், வச்சுக்கோ, பொண்ணு மட்டும் கேட்க வேலை வச்சுக்காதுன்ட்டார். என் தகப்பனார் விடலை, சண்டை போடுறாரு. என் தாய் அழுகுறாங்க. கடைசி தாய் அழுகை பார்த்து
என் மனைவி அங்கே அப்பாடு சொல்கிற அத்தை மகனே கட்டிக்கிறேன்ப்பா, பரவாயில்லன்னு சொல்கிறா. அப்பா சொல்கிறாரு, உன் தள்ளியே மண்டை போட்டுக்கிற அப்படின்னாரு. பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. திருமணம் அதான் கடைசி பொண்ணு. இப்போ அறிக்கை வாசிக்கலை, அறிக்கை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஒரு முதல் கூட ரிங் கூட ஒன்று போடலை, முடியாதுன்ட்டார். திருமணம் பண்ணுறதுக்கு அறிக்கையை வாசிக்காமல் பிஷப்ட்ட ஒரு சர்க்கிட் லைசன்ஸு அவசர கல்யாணத்துக்காக வாங்கி திருமணம் பண்ணாங்க. திங்கக்கிழமை சென்னைந்து கிளம்புறோம், செவ்வாய்க்கிழமை விருதுநகர் இறங்குறேன். எல்லோரும் தென்காசி போய் இறங்குறாங்க. நான் மட்டும் இறங்கி துளுக்கப்பட்டி அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியை மனைவிட்ட காட்டினேன். அந்த ஒரு கடையில் பெட்டியை வச்சுட்டு அடகு மாதிரி வச்சு அவங்ககிட்ட சைக்கிள் எடுத்து சங்கர்லிங்க வரும் 8 கிலோமீட்டர் போகணும். அங்கே போய் பணம் வாங்கிட்டு வந்தால் தான் எனக்கு திருமணம் நடக்கும், எனக்கு வர வேண்டிய பணம். அவர் என்னை உட்கார வச்சுட்டு, அவர் செட்டியார் ஐயா சவுந்தரமாட்டின்னு சொல்லி ரொம்ப நல்ல மனுஷன், தேவ மனுஷன். சிவகாசி போயிட்டு வந்துட்டார். சாயந்தரம் வராரு, எனக்கு நேரம் ஆகிட்டு. சாயந்தரம் வந்து சொல்கிறாரு, ஐயா பணம் கிடைக்கலையா, என்ன செய்யணும்னு கேட்காரு. அப்புறம் எனக்கு திருமணம் ஆகாது, நீங்கள் என்னை சென்னைக்கு அனுப்பிடுங்க ஐயான்னு சொல்கிறேன். மனைவி சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தானே அப்படின்னு சொல்லி அவருடைய தாலி செயின் அடகு வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அவர் திரும்ப என்னை சைக்கிளில் துளுக்கப்பட்டிக்கு வந்து லாரி ஏற்றி விட்டு நான் சாத்தூர் போய், சாத்தூர்லேருந்து சங்கரன் கோயில்பட்டி வந்து கோயில்பட்டி சங்கரன் கோயில் போய் ஊருக்கு வரேன். 11:30 மணி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு ஆசை, மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டார், விடிய காலம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை யார் அப்படி சூழ்நிலை இருக்காங்க. அந்த சூழ்நிலை போய் நிற்கிறேன். நின்றுட்டு என் அம்மா கேட்டாங்க, என்னப்பா இவ்வளோ நேரம் வச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை மாட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிடல. சோத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு, பரவாயில்ல. சாம்பார் இல்லை, பரவாயில்ல. ரசம் கொடுங்க, சாப்பிட்டேன். எங்கள் மகனை படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் படுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டேன். ஆலயத்தை வந்து அவரை கேட்டேன், நெடுமுழங்கால் விட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையின் திருப்பம் என்ன, என் வாழ்க்கை விட்டு நோக்கம் என்ன என் வாழ்க்கை நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு கேட்டேன். தெய்வம் நல்லவர் இல்லை. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவன், சர்வ வல்லவன், நீ நல்லவன், சர்வ வல்லவன், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன்
தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவன் சர்வ வல்லவன் நீ நல்லவன், சர்வ வல்லவன் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவ்வளோதான். நான் கொடுத்தேன் கேட்டேன் ஒரே வார்த்தை. யோவான் 14:18 நான் உன்னை திக்கற்றவன் எப்படின்னு உனத்தில் வருவேன் சொன்னார். டாக்ஸி பிடிக்க கூட 500 ரூபா காசு இல்லை. மாட்டு வண்டி வில்லு வண்டி சொல்லுவாங்கல்ல, அந்த வண்டியெலாம் கோயிலுக்கு போனோம். ஃபோட்டோ எடுக்க ஆள் கிடையாது, கேமராவுக்கு துட்டு கிடையாது இல்லை. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் எப்படி பாருங்கள், என் மகா கடைசி கல்யாணத்தில் 13 பேராயிரம் வந்தாங்க. 13 பேராயிரம் வந்தாங்க. யாருக்கும் இல்லாத காரியம். ஆனால் நான் கொடுத்த அக்ரிமெண்ட் என்னென்னா, திருமணத்துக்கு முன்னால் ஒரு ஆலயம், திருமணத்துக்கு பிறகு மொய்ப்பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 6 லட்சம் வந்துச்சுன்னா கூட 1 லட்சம் மட்டும் 7 லட்சம். சிலர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இருக்க கொடுப்பாங்க. அது காரியம் இல்லை, நீ கொடுத்தா தான் உன்கிட்ட இருக்கும், நீ கொடுக்கணுன்ட்டு எப்படி இருக்கும். சில பேர் பாருங்கள், கடவுளுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப கஞ்சத்தனம், ரொம்ப கஞ்சத்தனம். தெளித்து பிறக்கி போவாத நோட்டை. அன்றைக்கு ஒரு ஐயா என்னை தேடி வந்தார். ஒரு ஊழியக்கார் மகனுக்கு படிக்கிறதுக்காக பேங்க்கில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஸ்காலர்ஷிப் லோன் கொடுப்பாங்க ஏன்னு கேட்டார். அப்போ கேட்டேன், என்ன படிக்க போகிறான்னு, இன்ஜினியர் படிக்க போகிறான்னாரு. என்னன்னு கேட்டேன். என் கூட ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் கார் வச்சுருக்காங்க, ஏசி வீடு வச்சுருக்காங்க, ரொம்ப வசதியாக இருக்காங்க. இவனை படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்பி கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னாரு. ஊழியத்துக்கு அனுப்பலையான்னு கேட்டேன். ஊழியத்துக்கு ஒரு பையனை அனுப்ப போகிறேன்னாரு. என்ன செய்யறேன்னு கேட்டேன். அவன் மாதிரி மக்கு பையன் சிலமே நினைக்கான், ஊழியத்துக்கு அனுப்பிட்டால் மக்கு பையனாலும் பரவாயில்ல, வீடு ஃப்ரீயாக கிடச்சிருது, தண்ணி ஃப்ரீயாக கிடச்சிருது, கரண்ட்டு ஃப்ரீயாக கிடச்சிருது. நம்ம ஆட்டோ போட்டலாம் நிறைய பேர் அலைகிறான். அது வாழ்க்கை அது இல்லை, வாழ்க்கை அது இல்லை. முதல் தரமானது காரியத்தாண்டி செய்யணும். முதல் தரமாக நீ கொடுத்த அப்படின்னு சொன்ன ஆண்டவனை முதல் தரமாக வச்சுருப்பார். சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் ஆசாரியில் பிரவேசிக்க முடியல.
120,000 ஆடுகளை பலியிட்டான், 22,000 ஆடுகளை பலியிட்டான். ஆசாரியில் உள்ள நுழைய முடியல. தேவ மகிமை அப்படி இறங்கிச்சு. அது மாத்திரமல்ல, அவன் காலத்தில் அதுக்கு முன்னே தாவீது அவனுக்கு என்ன செஞ்சிட்டான்? 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஆலயத்தை ஆண்டு கட்ட விடலை. என்னைய ரத்தத்தை சிந்திட்டடா, நீ வேண்டாம், உன் கற்பபுரமாக சாலமன் தான் கட்டுவான்னு சொன்னார். சாலமன் கெட்டது கூட 1,00,000 தாலந்து பொண்ணு சேகரித்த. 1,00,000 தாலந்து, ஒரு தாலந்து 13 கோடி ரூபா சில்லற. நம்ம வேல்யூக்கு ஒரு தாளந்துங்குது. 1,00,000 தான் தங்கத்தை சேகரித்தான். 10 லட்சம் தாளந்து வெள்ளி சேகரித்தான். எண்ணிக்கை அடங்காத இரும்பை சேகரித்தான். அப்படி தான் கட்டி வச்சான். அன்றைக்கி ஆலயத்துக்கு கண்டு நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. நல்ல மோதிரம் போட்டிருப்பாங்க, கைவிரல் தடியில் செயின் போட்டிருப்பாங்க, ஆனால் ஆலயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அது வாழ்க்கை இல்லை. கடவுள் கொடுத்துப்பார். கடவுளுக்கு சொல்கிறார், வெள்ளி என்னுடைய பொண்ணு என்னுடையது, நீ கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தெய்வம். நீ ஆண்டருக்கு முதல் மாதிரியே நீ வாழுவா அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை மாறும். என் மகா சொரண்டையில் ஒரு மகா இருக்கா, சின்ன மகா தான். அவள் சொல்லுவான், எங்கள் அப்பா வந்து செல்வ சீமானாக இருக்காரு சொல்லுவாள். எப்படி சொல்லுவான்னா, ஆபிரகாம் மகன் ஈசாக்கு பொண்ணு வைக்க லாபன் விட்டு போவாங்க. யார் அனுப்புவான்? எலியேசர் அனுப்புவான். தேவ மனுஷன் அனுப்புவான். தேவ மனுஷன் பெத்தில் விட்டு என்ன சொல்லுவான்? என்ன சாட்சி சொல்லுவான்? ஆதியம் 24:35 வாசிக்கும் போது, என்ன எஜமான் செல்வ சீமானாக இருக்காருமா, ஒட்டகங்களும் கதைகளும் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவான். காரணம், அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். கடவுளை தேடுவாயானால். தாவீது சொல்கிறான்ல, சங்கீதம் 16:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்படி முன்வான வச்சிருக்கிறேன், அவரின் வலது பாசி இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை. நிறைய பேர் வாழ்க்கை கிறிஸ்தவங்களை நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, மகளில் முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் புருஷனை கவனிக்க மாட்டாங்க, பிள்ளையை கவனிக்க மாட்டாங்க. சில அம்மா கேட்டால் பாசிமேலேருந்து உட்காந்துருப்பாங்க, நல்லா அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்மோ அவங்க வீட்டுக்காரர் என்ன அவங்க கிடக்கான் வீட்டில். சில வார்த்தை அதான், அது வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமா உன் வாழ்க்கை அவளுக்கு சீராக வாழும்போது தான். வேதத்தில் வாசிக்கவில்லை, சங்கீதம் 128 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து வெளியெடுக்கணும் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டில் கருது திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திய செடியில் ஒலிவ மர கன்றுகளை போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயற்ற மனுஷன் வீதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீர்ந்து ஆஸ்வதிப்பார். நிச்சயமுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். என் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காணும். வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நீ வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கணும். ஒழிய ஜோமெல்லாம் கண்ணி விட்டு அழலாம். நம்ம இறுதி கடவுள் சீராக இருக்கணும். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை கிடையாது. திருச்சபைக்கு செக்ரட்டரியாக வந்துட்டா என்ன சம்பாதிக்கலாம், எந்த சொத்தை இங்கே விற்கலாம், ஆண்டு நம்மளை பார்க்க போகிறாருன்னு நினச்சி வாழாத. திருச்சபை சொத்தை கூறு போட்டுற ஆண்டு ஒன்று கூறு போட்டுருவார். அதை மட்டும் மனசில் வச்சு வாழு. திருச்சபை காரியத்தில் உண்மை வாழணும். அனனியா சப்ரால் காலத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் 5 வாசித்து பாருங்க. அனனியா சப்ரால் வந்து தேவனுக்கு பயந்த பிள்ளைங்க. பேதுரு உட்காந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சொத்துக்களை விற்றாந்து பேதுரு பாதத்தில் வச்சு பொதுவாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனனியா சப்ரால் தங்களுக்கு உண்ட சொத்தை விற்றுட்டு மனைவி அறிய ஒரு பங்கு வச்சு எடுத்துக்கிட்டான். பேதுரு கேட்காரு, ஆவியான விடமாட்டல்ல, இவ்வளோ சொத்தை இவ்வளோ தான் விற்றீங்களான்னு கேட்டார். ஆமாண்ணா. சொத்து விற்கவே யார்? உன் சொத்து, விற்றவரும் உன் பணம், ஏன்டா அதை வஞ்சித்து வைக்கன்னு கேட்டார். போய் தேவன்கிட்ட ஏன் போய் சொல்லன்னு கேட்டார். வார்த்தை கேட்கவும் பேசி செத்துட்டான். அவன் அனனியா செத்துட்டான். அங்கேருந்து 10 வாலிபர்கள் தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணி கழித்து 3 மணி நேரம் கழித்து சப்ரா உள்ள வாரா. பேதர் கேட்கான், சொத்தை இவ்வளோத்தானா விற்றீங்கன்னு கேட்கான். ஆமாங்க. அவன் ஒரே சொல்கிறான், புருஷன் அடக்கம் பண்ண கால் வீட்டுக்குள்ளே வரல, நீ போய் சொல்றியன்னா. அவளுக்கு கீழே விழுந்து செத்துட்டா. நீ அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இல்லை. அப்படிப்பட்ட இன்னும் பனிஷ்மெண்ட் இருந்தால் பயப்படுவான். சொத்து ஊர் சொத்தை உப்பு உலையில் போட்டு அடித்த மாதிரி திருச்சபை சொத்தை உப்பு போடாமல் சாப்பிட அலைகிற நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை சம்மந்தமே இருக்காது. வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது, எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கிளை வேலை செஞ்சுருக்காரு. சொந்த கிளை வேலை செய்து மாத்திரமில்லை, வாங்குவதை பார்க்கலாம்
கொடுப்பது பாக்கியன்னாரு. நீ ஆண்டு மேலே அன்பு வைக்கடையா. பிள்ளைகள் வாழ்வு ஏன் சீரில்லை? நிறைய குடும்பங்களில் வாழ்வுக்க சீரில்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் காட்டி கொடுக்க வாழ்க்கை ஆசிரியம் இல்லை, ஜெபம் இல்லை, உண்மை இல்லை. இந்த ஆண்டவருக்கு சமூகத்தில் உண்மையாக வாழ்வேன்னா கோடான வழியே ஆண்டவர் செம்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, உன் கண்ணீர் ஆண்டு பார்ப்பார். தடையில் நீக்கணும்னா கடந்து போகிறார். உன் தடையெல்லாம் ஆண்டு நீக்கி போடுவார். இந்த ஒன்றும் இல்லாத மனுஷன் 68 1968 எஸ்எல்சி சத்துபதி பாஸ் பண்ணேன். 500க்கு 240 மார்க் தான் வாங்கினேன். இன்றைக்கி 500க்கு 498 மார்க் வாங்க பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. 240 மார்க் தான் வாங்கினேன். பாஸ் ஃபெயிலாக வேண்டியது பாஸ் பண்ணேன். முட்டாள் தான். ஆனால் பாருங்கள், ஆண்டு பிறகு எவ்வளோ உயர்த்துக்கா தெரியுமா? கடுமையான உயர்வுன்னு கடவுளோட கணக்கு கிடையாது. காரணம் கேட்டால் கடவுள் முன் வச்சு வாழும்போது, சாட்சி உள்ள வழக்க வாழும்போது. நேற்று ஒரு பாய் என்னை பார்க்க வந்தார். ஒரு டாக்டர் பேஸ் பேக்கர் வச்சுருக்காங்க நெஞ்சில். எப்போ ஜீவனிக்குமே சொல்ல முடியலை. வந்தார். அவர் கரங்களை பிடிச்சி 2 வார்த்தை பேசி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் அப்படியே 2 கண்ணிலேருந்து வட்டி. பெரிய மனுஷன், ஒரு எம்எல்ஏடைய மகன். அப்படியே அழுதார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில்
பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானேவா, பட்சமாய் தாங்கிடுவார். இல்லாதல் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரே தைதந்து காப்பவரே. மாயையில் மயங்கினோரே தைதந்து காப்பவரே. தூயாவி நீந்திடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். தூயாவி நீந்திடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருளாதல் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ஒரு வீடு பழைய குற்றாலத்தில் இருக்கு. பழைய குற்றாலம் ஏரியா முழுதும் அவர் தான், சொத்துக்கள் எல்லாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் நடந்தது. கல்யாணம் பண்ண பையனும் ஒரு சைக்கோ, ரொம்ப லெவலில் முதலமைச்சரே அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க. பெண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, ரொம்ப வேதனை. என்ன நிலைன்னா, திடீர்னு மரணம்னு வந்தா நம்ம பிள்ளை யாருக்கா காப்பா, நம்ம எப்படி வாழுவோம், இந்த மனைவிக்கு எப்படி யார் ஆதரவு, இது நினைச்ச வேதனை. அநேக குடும்பங்களில் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். ஒரு வருஷத்தில் 23 நாளில் பைபிள் வாசித்து முடிச்சிடுவேன். 23 நாளில் எவ்வளோ வேலை. ஃப்ளைட்டில் போனால் பைபிள் தான், காரில் போனால் பைபிள் தான். ராத்திரி சுரண்டேருந்து கிளம்பும்போது 2.5 மணி நேரம் பெரும்புலி வர்றதுக்காக தம்பி எபனேசர் வீட்டில் வந்து தங்குறேன். 11:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். 9 மணிக்கு கிளம்புனேன், 11:30 சேர்ந்தேன். அங்கே விரித்த பைபிளுங்க வந்து தான் போட்டேன். ஆண்டவர் நடத்தினார். தரித்திரம், கஷ்டம், வேதனையோடு வாழ்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்தவர் தான். செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்து என்னை உயிர்ப்பித்தவர் தான். வெட்கமாக வாழ்ந்து எனக்கு வாழ்க்கை உயிர் கொடுத்து பாதுகாத்த தெய்வம் தான். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறதில்லை. சும்மா கோயிலுக்கு வந்தோம், கம்யூனியன் வாங்கிட்டோம், சந்தா கட்டிட்டோம், ஓட்டு போட்டோம், பரவத்துவ முடியாது. ஐயா வேதத்தில் வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன், எனக்கு அநீதிகளை வைக்கப்பட்டிருக்குது, நியாய கர்த்தர் தருவான்னு சொல்லி கல்லறை எழுதி வைக்க அங்கே தான் இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு எடுக்க எஜமானோட வர போகிறாரு. ஒருத்தன் தப்ப முடியாது, ஒருத்தன் தப்ப முடியாது. மாயக்காரன் அறியன்னு சொல்லுவார். அக்கிரம செய்யக்காரனே உன்னை அறியன்னு சொல்லுவார்.
அப்படியோட காலத்துக்கு முன்னால் மனம் திரும்புங்க, உண்மையாக வாழுங்க. திருச்சபை செக்ரட்டரியாக வரலாம், எல்லா காரியத்துக்கும் வரலாம். 153 எடுத்து வாசித்து பாருங்கள். கண்காணி விரும்புவேன், ஒரே மனைவி புருஷனாக இருக்கணும், குடிகாரனாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவன் 99 குடிக்கான். போன வருஷம் முந்தின வருஷம் 230 கோடி கிறிஸ்துவத்தை சாராயம் விற்றுருக்கு. எவ்வளோ குடிகாரன் இருக்கான் பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே மட்டன் வாங்கணும், கறி வாங்கணும், வரட்டணும், திங்கணும், தண்ணி அடிக்கணும்னு நினச்சி வாழ்கிற மக்கள் எத்தனை வாழ்ந்துக்கிட்டு இருக்காது. வாழ்க்கை இல்லை. குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் பிரியமாக இருக்கணும், கடவுளை கனப்படுத்தணும். நீ தெரிந்து கொண்ட ஜனம். வேதத்தில் வாசிக்காமல் எண்ணாம் 24:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசிப்பது கர்த்தருக்கு பிரியம், அவருனை ஆஸ்வதிப்பார், கண்ணீரை பார்ப்பார். வேறு பிடிக்கப்பட்ட ஜனம் மற்றவங்க மாதிரி இல்லை. உன்னை கடவுள் மகிமையை நடத்துவார். அப்படி காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசை தலையில் தாழ்த்தி ஜெபம்னா எனக்கு கொடுத்த நேரம் தாண்டியாச்சு. ஜெபணுவோமா? அண்ணன் நோக்கி பார்க்கலாமா? எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க, திருச்செவிலுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. நம்ம 25 வர பேராயர் எலெக்ஷன் நடக்க போகுது. நல்ல பேராயர் நமக்கு வேணும், உண்மையான பேராயர் வேணும், உண்மையான பேராயர் வேணும். திருச்சபை நடத்தக்கூடிய பேராயர் வேணும். ஆண்டு ரத்தத்தின் சம்பத்தி திருச்சபை அழிவது அவர் சித்தமல்ல. திருச்சபை பாதுகாக்கப்படணும். பொல்லாத பிசாசு கரிச்சுக்கிற சிங்கமலை யாரை விழுங்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான். எத்தனையோ குடும்பங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனையோ குடும்பங்களை ஜனங்களுக்கு தெரியல. மனம் திரும்பு, அன்று கேட்குற மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி வாழ்வாயானா, கடவுள் சாட்சியாக நீ வாழ்வாயானா. சகி சொன்னால யார்கிட்டமா அநியாயம் வாங்கின 4 திருப்பி தரேன்னு கேட்டான். ஆண்டு என்ன சொன்னார்? இவன் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷன் உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தை எழுந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, சரி இத்தனை பலவீனத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டான இயேசு மாத்திரம்தான். வேற யாரும் செய்ய முடியாது. புருஷன் கண்ணீரை துடைக்க முடியாது, மனைவி கண்ணீரை துடைக்க முடியாது, தாய் தப்பை கண்ணீரை துடைக்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் கண்ணீரை பார்க்கிறார். அவர் தான் மாத்திரம் கண்ணீரை துடைக்க முடியும். சரியத்தை பொல்லாத வியாதி எத்தனையோ குடும்பத்தில் அழிச்சுக்கிட்டு இருக்குது. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை உற்று பார்க்கும்போது, ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டார், நிச்சயமாய் உன்னை பார்ப்பார். கண்டுன்னை அழைத்தவ கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவ கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீகளை எண்ணிப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீகளை எண்ணிப்பா. எண்ணிப்பா, 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 என்றும் அதை எண்ணிப்பா, என்றும் அதை எண்ணிப்பா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை பிரியமாக இருக்க கிருபை தாங்க. மறித்து வெளிப்பட்டீங்கப்பா, அந்த கிருபைக்கு நன்றி ராஜா. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.